ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கிறேன். நான் வெள்ளை அவல் தான் எடுத்திருக்கேன், நீங்கள் சிகப்பு அவல் கூட எடுத்துக்கலாம். சேர்த்துட்டு 3 நிமிஷம் அளவுக்கு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அவல் நல்லா வறுப்பட்டு வந்ததுமே நல்லா கிறிஸ்பாக வந்துடும். அப்போ மிக்சியில் சேர்த்து அரைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போது அவல் நல்லாவே வறுப்பட்டு வந்துருச்சு. நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். அதே கடாயில் நான் அரை கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன். நான் கொப்பரை தேங்காய் எடுத்திருக்கேன், நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தேங்காயும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் வறுத்து எடுக்கும்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டோன்னா நல்லாவே வாசனையாக இருக்கும். ஆனால் அந்த ஸ்வீட்டை ஒரு நாள் அளவுக்கு தான் வச்சு சாப்பிட முடியும். இது போல் ட்ரையாக வறுத்து எடுக்கும்போது ஒரு வாரம் அளவுக்கு இந்த ஸ்வீட் கெடாமல் இருக்கும். கண்டிப்பாக ட்ரையாகவே வறுத்து யூஸ் பண்ணுங்கள். சீக்கிரமாகவே காலி பண்ணுறதா இருந்தால் கொஞ்சமாக செய்கிறது மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் நெய் ஊற்றி செய்யலாம். ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ தேங்காய் நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு. அதையுமே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ அவல் நல்லாவே ஆறி வந்துருச்சு. அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது அவல் பவுடர் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்த தேங்காயையும் சேர்த்து ஒன்றா வச்சுருக்கேன். கூடவே அரை கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை எடுத்திருக்கேன். நீங்கள் பச்சை வேர்க்கடலை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வறுத்துட்டு தோல் நீக்கி எடுத்துக்கோங்க. நான் அரை கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்து மிக்ஸி ஜாரில் ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்னும் கொஞ்சமே அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது 3/4 கப் வெல்லம் எடுத்து அதே அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். பாகுபதம்லாம் எதுவும் தேவை கிடையாது. வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்தாவே போதும். வெல்லம் கரைஞ்சிட்ருக்க சமயத்துலேயே நான் ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு ஒரு 5லேருந்து 6 முந்திரி பருப்பை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன். இதை நல்லா ஒரு தடவை வறுத்து விட்டுக்கலாம். முந்திரி நல்லா வறுப்பட்டதுமே நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அவல் வேர்க்கடலை மிக்ஸை இதோட சேர்த்து நல்லா 1 நிமிஷம் அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வெள்ளைப்பாகுமே வெல்லம் நல்லா கரைஞ்சி ரெடியாகி வந்துருச்சு. இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு வெள்ளைப்பாகையுமே வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த மிக்ஸை நெய்யோடு சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிற வெள்ளை கரைசலையும் இதோட சேர்த்துக்கலாம். வெள்ளை கரைசல் சேர்த்த உடனே சீக்கிரமாகவே கட்டிப்பட்டு வந்துடும். நம்ம லட்டு பிடிக்கிற பதம் வந்ததுமே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். வெள்ளை கரைசல் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துலேயே இது போல் கெட்டி சேர்ந்து வந்துடும். கடைசியாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாம், நல்லாவே வாசனையாக இருக்கும். இப்போது தேவையான அளவுக்கு லட்டுக்களாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். கண்டிப்பாக ஒரு வாரம் அளவுக்கு வெளியில் வச்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.